வணக்கம். நான் டாக்டர் பூபேஷ் குப்தா, ஃபவுண்டர் ஆஃப் யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 79 நிமிடம் 79 மாணவர்கள் பாரத வித்யாசரம் பள்ளியிலிருந்து வருகை தந்து 79 நிமிடங்களில் 79 கிலோ பிளாஸ்டிக்கை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், பல்லுயிர் பெருக்கத்தையும் காடுகளையும் காட்டு வளங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வரிசையில் இங்கே ஒரு பெரிய மாபெரும் சாதனையை புரிஞ்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும், அலையாத்தி காடுகள் என்பது நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரக்கூடிய பகுதியில் வரக்கூடியது தான் இந்த அலையாத்தி காடு. இந்த அலையாத்தி காடுகள் இப்போது அழிவை நோக்கி போகிட்டு இருக்கிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக், நெகிழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அலையாத்தி காட்டில் சூழ்ந்து காணப்படுறதுனால அலையாத்தி காடுகளுடைய வளங்கள் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. இதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், இதற்கு உலக சாதனை மூலியமாக செய்ய வேண்டும் என்பதற்காக பிபின் ராவத் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் வினோத் அவர்கள் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்ரீ பாரத் வித்யாசரம் பள்ளியிலிருந்து 79 மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே ஒற்றுமையாக இங்கே சேர்ந்து இந்த கிளீனப் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்கிறேன், காடுகள் இருந்தால் மட்டும்தான் வளம் நல்லா இருக்கும், வளம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனித குலம் நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் நெகிழிகளை நாம் முற்றிலுமாக தவிர்த்து ஒரு வளமை வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற நோக்கில் இந்த 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஆக்சுவலாக 79th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இங்கே எங்கள் பாரத் வித்யாசிரம் ஸ்கூல்ல இருந்து 79 சில்ட்ரன், அவங்க 79 kg of plastics they have collected from the mangrove forest which is situated near the Murugapakam. So I feel, as a principal, I feel very proud about my children. They are always stand for the social causes and I will always support them. Thank you for supporting us. Thank you. இது ஒரு awareness not to use the plastic. பிளாஸ்டிக் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் how far it is good for our லைஃப்ன்றதை they have learnt and they have also taught to the world by doing this world record. Thank you. ஹாய், என் பேர் தர்ஷன். ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூல் மேம் இது பிளாஸ்டிக்கை முருகம்பாக்கம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு வந்தாங்க. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மோட மெயின் ப்ரோக்ராம் என்னன்னா பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி அதை மக்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ரெசிடென்சிலேருந்து குப்பை வர்றதுனால நிறைய இடத்துல சேர்ந்து போய் இந்த இடத்துல கலெக்ட் ஆகுது. மேங்க்ரோவ்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளட்லேருந்து, எரோஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. நிறைய ஹேபிடேட்ஸும் கொடுக்குது. நீங்கள் நிறையா பார்க்கலாம், கிராப்ஸ் இருக்கும், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கும், ஃபிஷ்ஷஸ் இருக்கும், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் இதை நம்ம கவர் அதில் பிளாஸ்டிக் கவரில் பார்த்தீங்கன்னா நீர் ஊட்டும். அதில் மூடுறதுனால அதால் சுவாசிக்க முடியாது. அப்போ அது அழிஞ்சு போச்சுன்னா தண்ணி அடிச்சு நம்மளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால் இதை தடுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். இது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ வெளியிலேருந்து பிளாஸ்டிக் இங்கே போட்டுறாதீங்க. கடலில் போடுறதுனால அது இந்த லேக்கில் கலந்து இந்த மாதிரி இடத்துல பாதிப்பு வருது. நன்றி. தர்ஷன்.